ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பார்த்தோம். கத்தி வந்து நம்ம வயிற்றில் வந்து ஒருத்தர் குத்த வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. அது 2 கையால் வந்து பிளாக் பண்ணி காமிச்சேன் இல்லையா? அதே மெத்தடு தான் ஒரு கையால் வந்து அதை லாக் பண்ணி காட்டுறோம். அதாவது பூட்டு முறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பூட்டு முறையை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பக்கம் இப்படி வெளிப்பக்கமாக கட்டணும். கட்டி இங்கே போய் போட்டு நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. இன்னொரு இருக்குது ஒரு கையால் தான் லாக் பண்ணி, ஒரு கையால் தான். அந்த கையை உருவவும் முடியாது. அந்த கை வந்து ஒடிஞ்சும் போகும், கையை வந்து உருவி எடுக்க முடியாது. ஆனால் முறையான பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பான முறையில் மேலே பட்டுரும். கவனமாக பார்த்துக்கோங்க. கொடுத்துருவோம். கவனம் அவசியம். இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படி பண்ணணும்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குருமார்களை வச்சு சரியாக கற்றுக்கோங்க. இந்த மாதிரி பாடத்திட்டங்களும் கற்றுக்கலாம். எங்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் வரலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.